ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். செல்ஃப் கேர் எத்தனை பேர் பண்ணிப்பீங்க? நான் நிறைய செல்ஃப் கேர் பண்ணிப்பேன். ஸோ எல்லா லேடிஸும் செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்கின்னு, ஹேர், ஹெல்த்து. இது மூணுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் லேடிஸ். இதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா வேற ஆள் மாதிரி தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஃபிகரே ரொம்ப குலைஞ்சி போயிருக்கும். ஸோ அதனால் கட்டாயமாக ஸ்கின்னு, ஹேரு, ஹெல்த்தை அதை பார்த்துக்கங்க. ஸோ எனக்கு படிக்கப்போ ரொம்ப முடியெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன முடி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் என் காது படவே கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு முடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என் மாமியார் ஒரு சீக்ரெட் ஹேர் ஆயில் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப வேகமாக முடி வளர்ந்துருச்சு. 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா கூட எனக்கு நிறைய முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ 2022 ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. நம்மளை இதை அட்ரெஸ் பண்ணலாம். இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுது, முடி வளர மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் லான்ச் பண்ணது தான் இந்த வினிக் ஹெர்பல் ஹேர் ஆயில். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. எனக்கு லைஃப் கொடுத்ததே இந்த ஹேர் ஆயில் தான். நிஜமாவே என் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருந்துச்சு. எனக்கு முடி வளர்ந்ததுக்கு அப்புறமா நிஜமாவே என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதுவா இல்லை வேற விஷயமானு தெரியல. பட் எனக்கு ரொம்பவே வித்தியாசமான நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வினிக் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி, ஃபோன் பண்ணி, வீடியோ கால் பண்ணிலாம் காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற எல்லாருமே என்கிட்ட நீங்கள் சீக்கிரமே ஷாம்பூ லான்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போது லான்ச் பண்ணியாச்சு வினிக் ஹெர்பல் ஷாம்பூ. நீங்கள் ஹேர் ஆயிலில் நான் எப்படி உங்களுக்கு லவ் அண்ட் கேர் கொடுத்தேனோ, அட்டென்ஷன் எக்ஸ்ட்ராவா, அதே மாதிரி தான் இங்கே ஷாம்பூவும் ரொம்ப உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி ஆர்கானிக்காக கெமிக்கல் ஃப்ரீயாக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். கண்டிஷனர் கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. 1 மாதத்துலேயே உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட்டு தெரியும். எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கம்மிங் டு ஸ்கின்னு எப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது. ஹாஸ்டல் போகிற பசங்க, என் பொண்ணுக்கு அந்த பிரச்சனையை நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் போன வருஷம். ஸோ நிறைய ஸ்கின் ட்ரை ஆகிடுமா அப்படின்னு. ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம், காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கியெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். பட் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறமா தான் யோசித்தேன், ஸோ எதுலேயுமே எல்லா இடத்துலையுமே கெமிக்கல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா சோப் கோல்ட் ப்ராசஸ் சோப், கிளிசரின் சோப்புன்னு இருக்குது. கிளிசரின் சோப் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு எந்த விதத்துலேயும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது செய்யாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஷாம்பு படிக்க போகிறப்போ கெமிக்கல்ஸ் டேர்ம்ஸு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது அங்கே சோப் ஒர்க் ஷாப்ஸும் நிறைய நடக்கும். ஸோ அந்த நாலேஜும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம யூஸ் பண்ணுற சோப் எல்லாமே கெமிக்கல் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் இந்த நலுங்கு மாவு சோப்பு, ஆலோவேரா சோப், சார்கோல் சோப், இந்த 3மே நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். நிறைய வெரைட்டி ஆஃப் சோப் இருக்குது. உப்பமேனி சோப்பு, வெட்டிவேர் சோப்பு. இப்போதைக்கு நம்ம ஐவினிக்கில் 3 வேரியண்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக நமக்கு எல்லாருக்கும் வர்றது ஸ்கின் பிரைட் ஆகணும். ஸோ அதுக்கு நலுங்கு மாவு போடலாம், ஆலோவேரா போடலாம். ரொம்ப டீப் கிளென்சிங் பண்ணணும். சில பேர் வெயிலில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த சார்கோல் சோப் இதை நான் ஸ்பெஷலாக என் பையனுக்காக பண்ணேன். ஏன்னா என் பையன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நிறைய வெளியில் விளையாடுவோம், ரொம்ப அழுக்கும் வருவான். ஸோ அவனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துலலாம் அவனுக்கு அப்படியே கருப்பாக திட்டாக இருக்கும், புள்ளியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் இதில் ஒரு சோப் யூஸ் பண்ணுங்கள். நிஜமாவே கெமிக்கல் ஃப்ரீ வேர்ல்டுக்கு வாங்க, ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுங்கள். லேடிஸ் இதெல்லாம் பண்ணணுமா, நம்ம டேக் கேர் பண்ணிக்கணுமான்னு யோசிக்காதீங்க. கட்டாயம் பண்ணிக்கோங்க. யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும், உங்கள் ஃபேமிலியும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எல்லாருமே வினிக் ஹெர்பல் ஷாம்பூ, வினிக் சோப் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.